இப்போ உங்களுக்கு லிட்ரலா காட்ட போறேன். சந்தோஷம் தான் பரிசுத்தம்ன்றது காட்ட போறேன். சந்தோஷமா இருக்கிறவங்கலாம் யாரு? பரிசுத்தமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கவலையா இருக்கிறீங்கன்னா பக்கத்துல பா சொல்லுங்க, பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. நமக்கு கவலையெல்லாம் ஒரு பாவம்னு யாருமே சொல்லலை பாருங்களேன். நமக்கு இந்த குடி பொடி இந்த லிஸ்ட்டு தான், வேற லிஸ்டே கிடையாது பாருங்களேன். அப்போ நான் சொல்கிறேன், மகிழ்ச்சினா பரிசுத்தம், துக்கம்னா என்னது? பாவம். இப்போ உங்களுக்கு லிட்ரலாக காட்ட போகிறேன். சந்தோஷம் தான் பரிசுத்தம்ன்றது காட்ட போகிறேன். இங்கே பாருங்க. பின்னும் அவன் போய் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து, எல்லாம் சொல்லுங்க, கொழுமையானதை புசித்து, மதுரமானதை குடித்து, எல்லாம் சொல்லுங்க, கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து. பாருங்களேன், நல்ல கொழுப்பா சாப்பிடு, ஸ்வீட்டடு கொண்டாடு. பைபிள் சொல்லுது கொழுமையானது, நல்ல கொழுப்பா சாப்பிடுன்றாரு. வேணுக்குன்னே மதுரமானதை குடின்றார். எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் போடு. ஆமென். ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள், எல்லாம் சொல்லுங்க, இந்த நாள். ஆமென். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நாள் உன் கேலண்டர்ல எழுதி வச்சுக்கோ. ஆமென். ஆகஸ்ட் மாசம் நான் சந்தோஷமா இருக்க போறேன், நான் ஆனந்தமா இருக்க போறேன், நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். எல்லாம் சொல்லுங்க, இந்த நாள் நம்ம ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். சரியா? இப்போ கவனிங்க, பரிசுத்தமான நாள்னு சொல்லிட்டு, பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம். அப்போ விசாரப்பட்டா பாவம், விசாரப்படலைன்னா பரிசுத்தம். இருக்கீங்களா சார்? இந்த நாள் பரிசுத்தமான நாள். அப்போ நான் என்ன பண்ணும்? எவனும் ஜோகமா இருக்கக்கூடாது. அப்ப ஜோகமா இருந்தா என்னது? பாவம். மகிழ்ச்சியா இருந்தா பரிசுத்தம். எவெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறானோ, சார் நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க.